أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா அவன் தனித்தவன், ஏகன், உலகத்தில் வணங்கி வழிபடத் தகுதியான இலாஹ் அவன் மாத்திரமே என்று சாட்சியம் கூறுகிறேன். சலாத்தும் சலாமும் ஹாத்தமுன் நபி, அல்லாவின் இறுதி தூதர், இந்த உம்மத்தின் முன்மாதிரி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்வின் எல்லா விவகாரங்களையும் அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபா தோழர்கள், அதே வழிநின்று வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் மறுமை நாள் வரை உலகத்தில் அதே சுன்னாவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். படைத்தவன் அல்லாஹு தாலாவிடத்தில் இஹ்லாஸுடைய நியத்தோடு நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நேர காலத்தோடு வந்து இப்பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தாலா மிகவும் நுணுக்கமாக எங்களை அவதானித்து நிர்வாகம் செய்கின்றான் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை பயந்து தக்குவா சார்ந்த வாழ்க்கையை வாழுமாறு முதலில் பேசுகின்ற எனக்கும், இரண்டாவதாக அமர்ந்து செவிசாய்க்கின்ற உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு நசீக செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சென்ற மாதம் ஹுத்பாவில் அல் குர்ஆனிலே இருக்கின்ற 18 வசனங்களை கொன்ற 49வது அத்தியாயம் சூரா அல் ஹுஜராத், அந்த சூராவை தப்சீர் ஆசிரியர்கள் சூரா அல் அஹ்லாக், பண்பாட்டு சூரா என்றும் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த சூரா மனித விழுமியங்களை, பண்பாடுகளை, அஹ்லாக்குகளை பேசுகின்ற ஒரு சூரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி கால பகுதியிலே இறங்கிய சூறாக்களில் இந்த சூறாவும் ஒரு அத்தியாயமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தின் ஹிஜ்ரி 9வது ஆண்டு இறங்கிய சூரா என குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்கின்ற தப்சீர் ஆசிரியர்கள் இந்த சூரா இறங்கிய காலப்பின்னணை வைத்து சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சூரா சுமந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற போது முஸ்லீம் உம்மத்துக்கு அல்லாஹு தாலா இறுதியாக சொல்ல விரும்பிய ஒரு செய்தியை இந்த சூறாவினூடாக பேசியிருக்கிறான். எனவே இது முஸ்லீம் உம்மத்துக்கான ஒரு வசியத், ஒரு மரண சாசனம் போன்ற மிக முத்துக்களால் பதிக்கப்பட்ட அழகான வழிகாட்டலை கொண்ட ஒரு சூரா என்று தப்சீர் ஆசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த சூறாவினுடைய கோ மெசேஜ், பிரதானமான கருத்தாக மகாரிமுல் அஹ்லாக், நல்ல உயரிய விழுமியங்கள், பண்பாடுகளை ஒரு சமூகமாக வாழுவதற்குரிய அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பும், ஐக்கியமும், ஒற்றுமையும், சகோதரத்துவமும் வலுவிழக்காமல், அது ஆடாமல் அசையாமல் மிகவும் பலமாக இருப்பதற்குரிய
அத்தனை சமூக ஒழுக்கங்களையும் சமூக விழுமியங்களையும் சமூகத்துக்கே உரிய சோஷியல் நார்ம்ஸ் என்று சொல்கின்ற அந்த பண்பாடுகளை பேசுகின்ற ஒரு சூரா என்பதையும் சுட்டி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சூரா சுமந்திருக்கின்ற எல்லா செய்திகளையும் வைத்து பேசுகின்ற போது ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேசியிருக்கின்றது. ஒரு குடும்பம் பேண வேண்டிய விழுமியங்களை பேசியிருக்கின்றது. ஒரு சமூகம் பெறக்கூடிய வழிகாட்டல்கள் ஒழுக்கங்களை பேசியிருக்கின்றது என்று இந்த சூரா மொத்தமாக பண்பாடுகளை ஒழுக்கங்களை விழுமியங்களை பேசுகின்ற சூரா என்ற செய்திகளை எல்லாம் சென்ற ஹுத்பாவிலே நான் உங்களுக்கு ஞாபகமூட்டினேன். அதே போன்று இந்த சூராவினுடைய மிகவும் ஒரு சிறப்புக்குரிய விடயமாக குறித்து பேசுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த சூராவிலே வருகின்ற 5 வசனங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, தக்வாதாரிகளே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் மறுமையின் நபியையும் அல் குர்ஆனையும் மலாய்க்காமார்களையும் கதிரையும் ஈமான் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே என்று விழித்து பேசி அந்த 5 இடங்களிலும் அந்த பிரயோகத்துக்கு அப்பால் பேசியிருக்கின்ற விடயங்கள் சமூக பண்பாடுகள், ஒழுக்கங்கள், விழுமியங்கள், வேல்யூஸ் என்று சொல்கின்ற அப்படியான நல்ல ஒழுக்கங்களை பண்பாடுகளை பேசியிருக்கின்றது என்ற செய்திகளை நான் ஞாபகமூட்டினேன். இப்படி அந்த ஹுத்பாவில் இந்த சூறாவிலே இருக்கின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே என்று பேசிய அந்த 5 வசனங்களும் சொல்ல வருகின்ற செய்தியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹுத்பாவில் அந்த 5 வசனங்களும் பேசுகின்ற விரிவான விளக்கத்திலிருந்து 2 அல்லது 3 வசனங்களுடைய விளக்கத்தை இன்றைய ஹுத்பாவிலே நான் உங்களோடு கலந்தாலோசிக்கலாம் என்று விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சூரா அல் அஹ்லாக், சூரா அல் ஹுஜராத் என்று இந்த சூறாவை அறிமுகப்படுத்துகின்ற தப்சீர் ஆசிரியர்கள் அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனத்தை பாருங்கள். அது பேசுகின்ற முதலாவது ஒழுக்கம் அல்லாஹ்வோடு தொடர்பான ஒழுக்கம். ஈமான்தாரிகள், விசுவாசிகள், அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி முதலாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. இது முதலாவது வசனம். ஈமான் கொண்டவர்களை, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முந்த வேண்டாம். லா துகத்திம், நீங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வை முந்த வேண்டாம். அப்படி முந்துவது நீங்கள் அல்லாஹ்வை மிஞ்சுவதற்கு சமமானது. ஒரு முஃமின், ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வை முந்தக்கூடாது. இந்த லா துகத்திம் என்ற அந்த சொல்லுக்கான விளக்கமாக நேரடி பொருளாக இஸ்லாமிய அறிஞர்கள் தஃப்சீராக சொல்கின்ற போது முன்வைக்கின்றார்கள், முந்திக் கொள்ள வேண்டாம், வரம்புகளை மீற வேண்டாம், முரண்பட வேண்டாம். லா துகத்திம், நீங்கள் அல்லாஹ் முந்த வேணாம், அல்லாஹ்வோட முரண்பட்டு கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வோடு ஒரு மூமின் முரண்படையுமா? பள்ளியிலிக்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி அல்லாஹ்வோடு முரண்பட்டு கொள்ளிலும்? நான் யார் என்ற தெரியாமல் இருந்த என்னை உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு அறிமுகத்தை தந்தவன், எனக்கு ஒரு அட்ரஸை அறிமுகப்படுத்தியவன், இன்னாருடைய மகன் இன்னார் 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 என்ற ஒரு அறிமுகத்தை தந்தவன் ரப். அந்த ரப்போடு லா துகத்திம், நீங்கள் பைன எதை இல்லா, அல்லாஹ்வோடு முந்திக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வோடு முரண்பட்டு கொள்ள வேண்டாம், அல்லாஹ் சொல்கின்ற விடயத்திலிருந்து நீங்கள் அத்துமீறி நடக்க வேண்டாம் என்ற கருத்தை சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கருத்தின் அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வை முந்தாமல் இருந்தால், அல்லாஹ்வோடு முரண்படாமல் இருந்தால் அதனுடைய விளைவென தெரியுமா? நீங்கள் பின்பற்றுதல், இத்திபா, அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலும் கட்டுப்பட்டு பின்பற்றுதலைத்தான் அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் என்று சொல்கின்றோம். அதனைத்தான் இந்த வசனம் சொல்ல வருகின்றது. லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி,
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரை நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டாம், வாழ்க்கையில் முரண்பட்டு கொள்ள வேண்டாம், அத்துமீற வேண்டாம் என்றால் நீங்கள் அல்லாஹ் சொல்கின்ற விடயத்திலே கட்டுப்பட வேண்டும், பின்பற்ற வேண்டும். அல் குர்ஆனும் சுன்னாவும் கீறிருக்கின்ற கோடுகளை தாண்டி செல்ல வேண்டாம். அப்படி சென்றால் நீங்கள் அசிங்கமாவீர்கள், அலங்கோலமாவீர்கள். அல்லாஹ்வை மிஞ்சினால் நீங்கள் வாழ்க்கையிலே தோத்து விடுவீர்கள் என்ற செய்தியை தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாக அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கின்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்களா? ஏன், எதற்கு, எப்படி, என்னால் முடியுமா என்ற கேள்விகளை நாங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த உம்மத்தின் இறுதி உம்மத்தின் முன்மாதிரியாக லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எங்களோட வாழ்வின் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அது அல்லாஹ் சொன்னவைகளை அவர்கள் வாழுமாறு எங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி சொன்ன விஷயங்கள்ல ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை நீங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ் அழைத்தால் நான் வருவேன், அல்லாஹ் சொன்னால் நான் செய்வேன், அல்லாஹ் கேட்டால் நான் கொடுப்பேன். இதான் லா துகத்திம் பைன யதைல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய முன்னாலையும் நாங்கள் முரண்படாமல், முந்திக் கொள்ளாமல், மிஞ்சிக் கொள்ளாமல் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்கின்றார்கள். இத்திபா ஒரு ரசூல், அல்லாஹு தாலாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றுதல், கட்டுப்படுதல் என்பது. இந்த விஷயத்திலையும் 2 பகுதிகளாக இஸ்லாமிய அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் என்பது அது 2 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, வெளிப்படையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கண் பார்வைக்கு விளங்குற நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான வாழ்வோடு தொடர்பான சீக்ரெட் லைஃப், அது இந்த அல் ஹுஜராத் என்று சொல்கின்ற இந்த சூரா சொல்கின்ற அல் ஹுஜராத் என்றால் ரூம்ஸ், அறைகள், பிரைவசி, எங்களோட இரகசியமான வாழ்க்கையிலே பேண வேண்டிய கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள் காணப்படுகின்றன. அதையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் பேசுகிறான். லா துகத்திம், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மீறி நடக்க வேண்டாம். வெளி வாழ்க்கையிலும் தான், மறைமுகமான விஷயங்களையும் தான். வெளி வாழ்க்கை என்பது அது இபாதத்தோடு தொடர்பான விஷயங்கள் ஆய்க்கலாம். அல்லாஹ் சொல்கின்ற விஷயத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்களை நீங்கள் கட்டுப்படணும். அதே மாதிரி எங்களோட கொடுக்கல் வாங்கல், தொழில் வாழ்க்கை, குடும்பம் என்று இது ஒரு பெரிய வாழ்வோடு தொடர்பான ஒரு பெரிய பகுதி காணப்படுகின்றன. எல்லா விஷயத்திலையும் லா துகத்திம் பைன யதைல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் முந்தப்படாது. அந்த விஷயங்களை சொன்னால் நீங்கள் செய்யணும், முரண்பட்டு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்று வார நேரம் அதுக்கு கட்டுப்படணும். அதை நான் சென்ற குத்துபாலே சொன்னேன். இந்த வசனத்துக்கு முன்னால் ஒரு ஈமான்தாரி, ஒரு மூமின், ஒரு விசுவாசி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையும் மஹ்ஷருடைய வாழ்க்கையும் நரகம் சொர்க்கம் என்று வாழ்க்கையின் முடிவுகள் பற்றிய தெளிவுகள் ஒரு ஈமான்தாரிக்கு இருந்தால், ஒரு விசுவாசிக்கு இருந்தால், ஒரு மூமினுக்கு இருந்தால், அவர் சத்திய முஸ்லீமாக கேளாது. வாரத்தில் ஒரு முறை அல்லாஹ்வை பார்க்கின்ற ஒரு முஸ்லீமாக, மூமீனாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அவர் முஸ்லீம் தான், அவர் மூமீன் அல்ல, அவர் ஈமான்தாரி அல்ல. வருடத்தில் 2 முறை அல்லாஹ்வை சந்திக்கின்ற மனிதனாக இருக்க முடியாது. ஒரு ஜனாசாவில் இருந்தால் அந்த ஜனாசாவில் மாத்திரம் கலந்து கொள்கின்ற ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. லா துகத்திம் பைன யதைல்லாஹி வ ரசூலி. இபாதத் என்ற விஷயத்தில் அவர் அல்லாஹ்வை முந்தக்கூடாது. அல்லாஹ் அழைத்தால் நான் வருவேன். அல்லாஹ் அழைக்கின்ற போது, ரப் நீ அழைக்கின்ற போது எனக்கு அறிமுகத்தை தந்தவன் நீ, என்னை படைத்தவன் நீ, நான் யார் என்று தெரியாமல் இருந்தவன், இந்த வீட்டில், இந்த ஊரில், இந்த தெருவில் நான் அறிமுகம் இல்லை, நீ தான் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு முகவரியை தந்தவன். நீ அழைக்கின்ற போது நான் வராமல் ஏண்ட விஷயத்தில், ஏண்ட வீட்டு விஷயம், ஏண்ட துன்யா விஷயம் என்று நான் காரண காரியங்கள் சொல்லிக்கொண்டு தாமதப்படுத்த முடியாது. இதோ நான் வருகிறேன், நீ அழைத்தால் நான் வருவேன் என்பது ஒரு விசுவாசியின் ஒழுக்கம். ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடு, ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம். அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகை மாத்திரமல்ல,
அவருக்கு வெள்ளிக்கிழமை தேவையில்லை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. அவருக்கு ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா தேவையில்லை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. அவருக்கு ரமலான் தேவையில்லை அல்லாஹ்வை கண்டுகொள்வதற்கு. அவர் எப்போதும் அல்லாஹ்வை வணங்குவார். அவர் எப்போதும் அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டிருப்பார். யார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வோடு பேண வேண்டிய ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்பிக்கிறான். இது வெளி வாழ்க்கையிலே தொடர்பான விஷயங்கள். இப்படி மறைமுகமான வாழ்வோடு தொடர்பான விஷயங்களும் ஏராளமாக காணப்படுகின்றது. அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஒழுக்கமாக நடந்து கொண்டார் என்றால் அதனை விளங்கப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. எப்படின்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, தன்னுடைய இறுதி பேருரை அரஃபா மைதானத்திலே அவர்கள் நின்று கொண்டு பேசுகின்ற போது சஹாபா சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, ஐயு பலதிக்கும் ஹாதா, ஐயு யௌமிக்கும் ஹாதா, இன்றைய இந்த மாதம் எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம், இந்த நகரம் எந்த நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைய நாள் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், லா, எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயங்களை சொன்னார்கள். இந்த சம்பவத்தை விளக்குகின்ற போது அறிஞர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும், ஆனால் லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை முந்தக்கூடாதென்ற அந்த பண்பாட்டில், அந்த ஒழுக்கத்தில் அவர்கள் பண்பட்ட மனிதர்களாக மாறியதன் பின்னால் தங்களுக்கு தெரிந்ததை கூட தெரியாது என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட வேல்யூஸ், எப்படிப்பட்ட எத்திக்ஸ், எப்படிப்பட்ட ஒழுக்கம்! அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களை, முந்திக் கொள்ளாமல் இருந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் முந்திக்கொள்வோம். எனக்கு தெரியாட்டின் தெரிஞ்ச மாதிரி முந்திக்கொண்டு பேசுகின்ற அநாகரிகமான ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் வாழ்கிறோம். அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சமூகம் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வை முந்தவில்லை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் அந்த ஒழுக்கத்தை பேணினார்கள் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள். அந்த சமூகம் அல்லாஹ் சொல்கின்ற போது எப்படி கட்டுப்பட்டார்கள்! அழைத்தால் வந்தார்கள், சொன்னால் செய்தார்கள், கேட்டால் கொடுத்தார்கள். அவர்கள் லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி என்பதற்கும் ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஹத் போராட்டம், முஸ்லிம்கள் ஆரம்பத்திலே தோல்வியை சந்திக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைகின்ற அளவுக்கு ஒரு தோல்வியை சந்தித்தார்கள். அடிபட்டு கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் காயங்களோடு, ஒவ்வொரு சஹாபியுடைய உடம்பிலும் பல காயங்கள், தோல்வி அடைந்து அவர்கள் உடம்பிலே காயங்களை சுமந்து கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். உடம்புல காயம் இருந்தால் என்ன செய்யணும்? உடம்புல காயங்கள் இரத்தங்களோடு வருகின்ற மனிதர்களுக்கு என்ன தேவை? ஒத்தடம், ட்ரீட்மெண்ட், அதுக்கு மருந்து போடணும், அவங்க ரிலாக்ஸ் ஆகணும், ஓய்வெடுக்கணும். அப்படியான ஒரு நிலையில தான் அவங்க மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் சொல்லுவோமே, வந்ததும் வராததுமாய் சொல்லி வீட்டுகளில் பேசுவோமே, வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன், வந்ததும் வராதமாய் நீங்கள் இன்னொரு வேலையை சொல்கிறீங்கன்னு சொல்லுவோமே, அதே போன்ற ஒரு சூழ்நிலை சஹாபாக்களை நோக்கி வருகிறது. அவர்கள் மதீனாவை வந்து அடையவில்லை. அவர்கள் தங்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற காயங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கின்ற இரத்தங்களுக்கான மருந்துகள் போடவில்லை, ஓய்வெடுக்கவில்லை. இன்னும் ஒரு அழைப்பு வருகின்றது. அபி சுஃபியானின் தலைமையில் மீண்டும் எங்களுக்கு எதிராக போர் செய்ய வருகின்றார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டுகின்றது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை அழைத்து சொன்னார்கள், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாதா பிலால், பிலாலை அழைத்து சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி எத்தி வையுங்கள். என்ன செய்தி தெரியுமா? அதுவிக்கும் யாமுருக்கும் லி தலபி அதுவிக்கும், அபு சுஃபியானின் தலைமையில் இன்னும் ஒரு போராட்டக்குழு எங்களுக்கு எதிராக போராடுவதற்காக வருகின்றார்கள். எனவே நீங்கள் தயாராகுங்கள். வலா யஹ்ருஜ மஅனா இல்லா மன் ஷஹிதல் கிதாலில் அம்ஸ். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஈமானுக்கான ஒரு பரீட்சையும் சொல்லி அனுப்புகிறாங்க. அடிபட்டு கொண்டு வந்த சஹாபாக்கள் காயங்களுக்கு மருந்து போடணும்,
ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னும் ஒரு போராட்டத்துக்கான குழு வருகிறார்கள், தயாராகுங்கள். அப்படி சும்மா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகுங்கன்னு சொல்லலை. பிலாலிடம் ஒரு நிபந்தனையை சொன்னார்கள், யார் நேற்றைய போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ அதே சஹாபாக்கள் தான் திரும்பவும் வரணும். ஏனால் உஹதுக்கு போகாத சஹாபாக்களும் மதீனாவில் இருந்தாங்க, ஏற்கனவே கலந்து கொள்ளாதாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுக்கான ஒரு பரீட்சையை விட்டார்கள். யார் நேற்று போராட்டத்திலே கலந்து கொண்டு காயங்களோடு வந்தார்களோ அவர்கள் தான் மீண்டும் போராட்டத்துக்கு வரணும் என்பதை சொல்லுங்கள் பிலாலே என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு வக்துக்கு வந்துட்டு அடுத்த பாங்கு சொல்கிற நேரம் என்ன அவ்வளோ நேரம் வந்துட்டு அவ்வளோ குயிக்காக பாங்கு சொல்கிறாங்க, இப்போ தானே வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா என்ன டீ குடிக்கையில் மஹரிபு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா இஷாக்கு பாங்கு, திரும்ப எப்படி போகிறது அப்படி நாங்கள் யோசிக்கிறார்கள். ஏதாவது சமூக பணிகள் அல்லது இஸ்லாமிய தவா பணிகளோட தொடர்பானாக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம், வேறாக்களை சொல்லுங்கள், நாங்கள் இப்போ தானே வந்துட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நிறைய ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கு நியாயங்கள் கற்பிப்பதும் அதுக்கு காரணங்கள் சொல்லி போகாமல் இருப்பதற்கான நியாயங்களை தேடுகின்ற ஈமான்தாரிகள் தான் நாங்கள் எல்லாரும். அவங்க காயங்களோட வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிபந்தனையை சொல்கிறாங்க, நேற்று அந்த யுத்தத்தில் கலந்து காயப்பட்டவர்கள் தான் மீண்டும் வர வேண்டும் என்ற செய்தியையும் கோடிட்டு சொன்னார்கள். அப்போது அந்த சமூகம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அழைத்தால் நீங்கள் ஆஜராகுங்கள், கேட்டால் கொடுங்கள், சொன்னால் செய்யுங்கள் என்பதற்கு கட்டுப்பட்ட ஈமான்தாரிகள். அவர்கள் சொன்னார்கள், சம்அன் வ தாஅத்தன் லில்லாஹி வ ரசூலி, சம்அன் வ தாஅத்தன் லில்லாஹி வ ரசூலி, கேட்டோம் கட்டுப்பட்டோம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்று காயப்பட்ட சமூகம் மீண்டும் போராட்டத்துக்காக தயாராகி சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சம்பவத்தை சொல்கின்ற போது இந்த செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டதன் பின்னால் ஜாதத்ஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்தது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த காயப்பட்ட சஹாபா தோழர்கள் நபித்தோழர்கள் மீண்டும் போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சியவர்கள் அல்ல, கட்டுப்பட்டார்கள், பின்பற்றினார்கள். அந்த ஒழுக்கம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சகோதரர்களே, இது அந்த சமூகத்திலே காண முடியுமான ஒரு நாகரிகம், அந்த சமூகத்திலே காணப்பட்ட ஒழுக்கம், அந்த சமூகத்திலே காணப்பட்ட பண்பாடு. எனவேதான் அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாலைவன சமூகத்தை பாராளுமன்றம் ஆளுகின்ற சமூகமாக மாற்றினான். பாலைவனத்திலே ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த சமூகத்தை ரோம பாரசீக மன்னர்கள் கண்டு அவர்களுடைய சிம்மாசனங்கள் நடுங்கின. ஒரு சாதாரணமான வாலிபன், எந்த குவாலிஃபிகேஷனும் எந்த டிகிரியும் இல்லாத ஒரு வாலிபன் இன்றி ருஷ்து மன்னனுக்கு முன்னால் பேசிய போது அவர் நடுங்கி போனார். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஈமான் இருந்தது, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உயிரோட்டம் இருந்தது, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய உதவியும் நிறைந்து காணப்பட்டன. ஆனால் நானும் நீங்களும் நிறைய தகுதிகளோடு, நிறைய தகமைகளோடு, நிறைய வளங்களோடு வீடு வாகனம் சொத்து சுகம் என்று வாழுகின்றோம். ஆனால் நடுங்கி போகின்றோம், பயந்து போகின்றோம். ஏனென்றால் லா துகத்திம் பைன யதையில்லா, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வோட தூதரோடும் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறையவே குறைந்து காணப்படுகின்றன அல்லது குறைந்து சென்று கொண்டு இருக்கின்றன. அப்படியான ஒரு ஜமானில், அப்படியான ஒரு காலத்தில், அப்படியான ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்கிறோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சூரா அல் ஹுஜராத், சூரா அல் அஹ்லாக் சொல்கின்ற முதலாவது ஒழுக்கம் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வோடு தூதரோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பேசுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திம் பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் வாழ்க்கையிலே முந்த வேண்டாம்
என்ற அந்த ஒழுக்கத்தை சொல்லி தருகின்றது. அந்த ஒழுக்கத்தோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக, அங்கீகரிப்பானாக. அந்த விழுமியங்களோடு அல்லாஹ்வை நாளை மறுமை நாளிலே சந்திக்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சூரா அல் ஹுஜராத் அல் அஹ்லாக் என்று சொல்கின்ற இந்த சூரா இரண்டாவதாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசி எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒழுக்கம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒழுக்கம். மிக முக்கியமான, வாழ்வோடு மிகவும் நெருக்கமான, நாளாந்த வாழ்க்கையில் மனிதர்களோடு தொடர்பான இன்னும் ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா கற்பிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இந்த சொற்களை நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்டா, நாங்கள்லாம் ஈமான்தாரிகள், மூமீன்கள், தக்குவா உள்ளவர்கள், விசுவாசிகள் என்ற அப்படியான ஒரு நினைப்போடு நாங்கள் வாழ்கிறோம். அப்படியே அந்த நினைப்பு அல்லது அப்படி நினைக்கிறது பிழை அல்ல, ஆனால் அப்படி நாங்கள் நினைப்பதற்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் இடையிலே நிறைய தொடர்பு இருக்கணும். அப்படியான ஒரு ஒழுக்கத்தை தான் அல்லாஹ் முஸ்லீம் உம்மத்துக்கான ஒரு வசியத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி கால பகுதியிலே சொல்லிவிட்டு இறக்கி எனக்கும் உங்களுக்கும் அந்த செய்தியை சொல்லி எங்களோடு உரையாடுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இரண்டாவதாக இந்த சூறாவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே என்று சொல்கின்ற அடுத்த ஒழுக்கம் என்ன தெரியுமா? அது நீங்கள் நபிக்கு முன்னால் லா தர்ஃபா அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் அவங்களோட சவுண்டை கூட்ட வேண்டாம், வால்யூம்ஸ் நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். பேச்சு நாகரீகத்தெல்லாம் சொல்லித்தாரான். இந்த வசனத்தோடு அடுத்ததாக நெருக்கமாக அடுத்த வசனத்தில் அல்ல பேசுகிறான், யக்துல், உங்களோட சவுண்டை, உங்களோட குரலை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதையும் சேர்த்து பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நபிக்கு முன்னால் உங்களோட சத்தங்களை உயர்த்த வேண்டாம் என்ற இந்த வசனத்தினூடாக ஏதாவது ஒரு மதீனாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்திக்கணும். அதான் அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை பேசிப்பான். அப்படியான நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு நெருக்கமாக அமைந்த சம்பவம் என்னவென்றால், பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வந்த நேரம் அங்கே மஜ்லிஸில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏனைய எல்லா நபித்தோழர்களும் இருந்தாங்க. வந்த கோத்திரத்துக்கு யாரை லீடராக வைக்கிறேன்னு சொல்லி ஆலோசனைகள் சொல்ல நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவர் வந்தால் நல்லம்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவரெல்லாம் வேறொரு ஆளை சொன்னாங்க. இப்படி சொல்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையிலும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமான ஆக்களை சொல்கிற நேரம் கொஞ்சம் அந்த சவுண்ட் வால்யூம்ஸ் கூடிட்டு முரண்பட்டு கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் சத்தம் கூடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் எப்பயுமே நான் ஏதாவது கருத்து சொன்னால் நீங்கள் மாறி சொல்கிறது அவங்களோட வேலைன்னு சொன்னாங்க. அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படி அல்ல, நான் அப்படி சொல்லலை, அவரை விட அவர் பொருத்தமாக இருக்கும் என்ற ஆலோசனையைத்தான் சொன்னேன் என்று இப்படி ரெண்டு பேரும் பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அவங்களோட சவுண்ட் கூடிச்சு. அப்போ தான் இந்த வசனம் இறங்கியதாக இஸ்லாமிய தப்சீர் ஆசிரியர்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அப்பல்லாஹ் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் அவங்களோட சவுண்டை வால்யூம்ஸை கூட்ட வேண்டாம் என்ற வசனத்தை இறக்கும் நேரம் அவங்க அந்த வசனத்தினூடாக பண்பட்டார்கள். இந்த அளவுக்குன்னு சொன்னால் பிற்பட்ட காலங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களோட சத்தம் வராத அளவுக்கு மிகவும் மென்மையாக பேசினார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இனி சத்தம் போட்டு பேச மாட்டேன், மெதுவாக பேசுவேன், கனிவாக பேசுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தியது. சஹாபாக்கள் சொன்னார்கள்,
உமர்லானவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் நீங்க என்ன சொன்னீங்கன்னு ரிப்பீட் பண்ணி கேட்கின்ற அளவுக்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு மிகவும் மெதுவாக கருத்துக்களை சொன்னார்கள். அப்படி பண்பட்டார்கள். அவங்கள்ட்ட இந்த ஒரு பண்பாடு என்ன தெரியுமா? ஏதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கினால் அது எனது மாற்றத்துக்குரிய வசனம் என்று கருதினார்கள். அது அவருக்குரியதல்ல, எனக்குரியது என்று அவர்களை மாற்றிக்கொண்டார்கள். அவங்களை சேஞ்ச் பண்ணாங்க. இதெல்லாம் அந்த சஹாபாக்கள்ட்ட இந்த ஒரு கலாச்சாரமாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு இமாம் குர்துபி என்ற இமாம் இந்த வசனத்தோடு தொடர்படுத்தி இன்னொரு சஹாபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றார்கள். சாபித் இப்னு கைஸ் பின் சம்மாஸ் என்ற ஒரு சஹாபி அந்த சமூகத்தில் சத்தம் போட்டு பேசுகிற இயல்புடையவர். அவர் சவுண்ட் எப்பயும் கூட தான் வரும். இந்த வசனம் இறங்கியதன் பின்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வரவே இல்லை. இந்த வசனத்தில் வரும் எப்படின்றால் தொடராக வரும், அன் தஹ்பித அமாலக்கும், நீங்கள் அப்படி பேசுவதால் உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும். நீங்கள் செய்த எல்லா அமல்களும் அப்படியே வீணாகி பதறாகி கணக்கெடுக்கப்படாத அமல்களாக மாறிவிடும் என்றெல்லாம் அந்த வசனத்தை அல்லாஹ் தொடராக பேசுகிறான். சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் மஜ்லிஸுக்கு வரவே இல்லை என்றால் இந்த வசனம் என் குறித்து தான் இறக்கியது. நான் நரகவாதி, நான் செய்த எல்லா அமல்களும் இல்லாமல் போய்விட்டது, நான் சத்தம் போட்டு பேசுகின்றவன் என்று கருதினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வசனத்தோடு தொடர்பான மேலதிகமான விஷயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுதுபாவில் நான் உங்களோடு கலந்துரையாடுகிறேன். எனவே இந்த சூரா அல் ஹுஜராத் பேசுகின்ற இரண்டாவது ஒழுக்கம், இரண்டாவது பண்பாடு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் கூட சத்தங்களை கூட்ட வேண்டாம் என்று அன்றைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்படுத்தி பேசி இன்றைய காலத்துக்குரிய பல பண்பாடுகளை, ஒழுக்கங்களை, விழுமியங்களை இன்றைய காலத்தில் நாங்கள் எப்படி எனக்கு முன்னால் இருக்கின்ற வாப்பாவோடு எப்படி பேச வேண்டும், உம்மாவோடு எப்படி பேசணும், பெரியவர்களோடு எப்படி பேசணும், படித்து தந்த ஆசிரியர்களோடு எப்படி பேசணும், ஒரு மஜ்லிஸில் ஏந்த வால்யூம்ஸ் எப்படி கூட்ட வேண்டும், குறைக்க வேண்டும், ஒழுக்கமாக பேச வேண்டும் என்ற எல்லா பண்பாட்டோடு தொடர்பான இன்றைய காலத்துக்குரிய விடயங்களையும் அல்லாஹ் இதனூடாக எங்களுக்கு கற்பிக்கின்றான். எனவே அப்படியான பாடங்களையும் விடயங்களையும் படித்து நாங்கள் ஒரு ஒழுக்கமுள்ள சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே ஒழுக்கத்தால் உயர்ந்தவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அந்த மஜ்லிஸிலே எனக்கும் ஒரு பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் மீசானுல் ஹஸ்னாத்திலே ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல பண்பாடுடைய அந்த ஹுஸ்னுல் ஹுலுக் என்ற விடயம் பாரமானதாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நான் வாழ்க்கையிலே நல்ல பண்பாடுகளால் ஒழுக்கத்தால் அலங்கரிக்கின்ற அப்படியான ஒரு அடியானாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக. ஈமானோடு பண்பாடுகள் கலந்த ஒரு அடியானாக என்னை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.